ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து இந்த கொஷின்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டேனா, நீங்களாம் பெரிய யூடியூபர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ வந்து நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஸோ இந்த கொஷின் கேட்டவங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் ஏன் டெய்லியும் வந்து லைவில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நீங்கள் கேட்ட கொஷினுக்கு கரெக்டாக தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். பரவாயில்ல, உங்கள் டவுட்டுக்கு நீங்கள் வந்து கொஷின் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து அது நான் எதனால் வந்து லைவ் வரேன் அப்படின்னா, எல்லா யூடியூபர்ஸும் எதுக்கு லைவ் வராங்களோ நானும் அதுக்காக தான் லைவ் வரேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இப்போ ஒவ்வொருத்தரும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஆன்சரு. லைவ் எதுக்கு வரேங்க அப்படின்னா, நான் வந்து யூடியூபர் சேனலை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் லைவும் வரேன். ஸோ அதனால தான் ஷார்ட்ஸ் போடுறேன், அதனால தான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லைவில் வந்து அமௌண்ட் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. லைக் போட்ட அமௌண்ட் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சரௌண்டிங்கில் தெரிஞ்சா அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் இந்த நியூஸ் எனக்கு வந்ததே இல்லை. ஸோ நீங்கள் தான் வந்து புதுசாக வந்து லைவில் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு லைக் பண்ணால் காசு வருமா? லைவில் நாங்கள் வந்தால் காசு வருமா? அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணால் காசு வருமா? எனக்கு சீரியஸ்லி அந்த மாதிரி அப்டேட்டு யூடியூப்லேருந்து எனக்கு எந்த சைடும் வரல, ஃப்ரெண்ட் சைட்லேருந்துமே வரல. பட் பார்க்குறவங்க தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது உங்களோட கற்பனைன்னு நினைக்கிறேன், இமேஜின்னு நினைக்கிறேன். அது வந்து விட்டுருங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது கேட்டவங்களுக்காக மட்டும்தான். நான் உங்களை தப்பாக எதுவும் சொல்லலை. 2வது கொஷின் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் படித்ததே ஒன்று, நீங்கள் வேலைக்கு போகிறதே ஒன்று, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. படித்த வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இல்லை. ஸோ வந்து எனக்கு நான் ஆல்ரெடி ஓல்டு வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நாலேஜ் பவர் வந்து சிஸ்டமில் வந்து எனக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு டீச்சிங் ஃபீல்டு பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு வந்து சிஸ்டம் ஒர்க்குனா நான் வந்து லவ் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இவ்வளோ தான். படித்தது வந்து எதுக்கு அப்படின்னா, லைஃப்பில் வந்து நம்ம எஜுகேஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இனிமேலாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைப்படுறதுனால தான் நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு டீச்சிங் ஃபீல்டு பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்கூல் ஃபீல்டு சிஸ்டம் ஃபீல்டுக்கு போனேன். ஸோ வந்து நானே ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட எனக்கு சிஸ்டம் ஒர்க் எல்லாமே தெரியணும். ஸோ அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுக்குமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து 3வது கொஷின் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து 3 பேபியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 3 பேபியெல்லாம் இல்லை. இது வந்து கேட்டவங்களுக்காக மட்டும்தான். யார் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது 3 பேபி அப்படின்னு சொல்லி? என்னை பார்த்தா 3 பேபி மாதிரி இருக்குங்களா? ஸோ வந்து எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. ஆல்ரெடி ஓல்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு பாய் பேபி தான். அவன் யூகேஜி போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 3 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து 3 பேபியான்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு அப்படி நினைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? 3 பேபி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு பேபி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினுக்கு ஆன்சரு. 4வது கொஷின் வந்து யாரோ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷின் கேட்டிருந்தீங்க. என்ன கொஷின் அப்படின்னா, எனக்கு சடன்லி மறந்துடுது. அது என்ன கொஷின் எனக்குன்னு சீரியஸ்லி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 4வது கொஷின் வந்து ஏதோ கேட்டிங்க. நீங்கள் வீட்டு டிஸ்டன்ஸ்லேருந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு எதுக்கு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எனக்கு எங்கே ஒர்க்கு அட்ஜஸ்ட் ஆகுதோ அங்கே தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து 5வது கொஷின் வந்து ஃப்யூச்சர் பிளான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ஃப்யூச்சர் பிளான் வந்து எனக்கு ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பியூட்டிஷியன்னு ஒரு ஆசை தான், ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னொரு 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் ஃபோட்டோ ஷூட்டிங் கிளாஸுக்கு போகலான்னு சொல்லி கேட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில். நான் போய் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா போகுவேன். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு மிஷின் ஆப்ரேட்டரை பற்றியெல்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட்டுக்கு வச்சுருக்கேன். எனக்கு இது சின்ன வயசுலேருந்து ஆசை இல்லை, எனக்கு ரீசெண்ட்லி வந்த ஆசை அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து லைஃப் லாங் வந்துமே அது நம்ம கூட இருக்கும். அது ஒரு தொழிலாக இருக்கும், விவசாயம் ஒரு தொழிலாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு ஃப்யூச்சர் பிளான் வந்து ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. நான் அது வந்து கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து இது யூடியூப்பில் கொண்டு வந்து உங்களுக்கு காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஆசை, நிறைவேற்றி காமிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இது நிறைய பேர் கேட்டிங்க. 6வது கொஸ்டின் வந்து ஏன் நீங்களாம் விவசாயம் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு விவசாயம்னா பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பிளானு விவசாயம் தான். நான் பெங்களூர்லேருந்து தமிழ்நாடுக்கு வந்துட்டேன் அப்படின்னா
நான் விவசாயமும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். திரும்பவும் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகும். இந்த வீடியோ இது கூட முடிச்சுக்கலாம். பாய்.